வணக்கம் சார். வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. உயிரிழப்புகளோட எண்ணிக்கை என்பதும் அதிகரித்து கொண்டே இருக்கு. இது வழக்கமாக கேரளாவில் நடக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது சாத்தியமே இல்லையா? இல்லை, கேரளாவில் வழக்கம் போல் நடைபெறுவதெல்லாம் கிடையாது. கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பாக 2015க்கு பிறகு இதை போன்ற நிலச்சரிவுகள் அதிகரித்திருப்பதை நாம் தரவுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதாவது 2018-19 மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அதில் பல நூற்றுக்கணக்கான பேர் உயிர்ந்தார்கள். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகளை நாம் பாதுகாக்க தவறின் விளைவை தான் இன்னைக்கு கேரளாவும் தமிழ்நாடும் இதை போன்ற நிலச்சரிவுகளால் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 2 நாட்களில் 30 சென்டிமீட்டர் மழை, 4-5 நாட்களில் 70 சென்டிமீட்டர் மழை அந்த பகுதியில் பெய்துள்ளது. இது காலநிலை மாற்றத்தின் ஒரு கூறு. நான் மறுபடியும் சொல்லி வருகிறோம். ஷார்ட் டியூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால், குறைந்த காலவெளியில் அதிதீவிர மழை பொழிவு என்பது காலநிலை மாற்றத்தின் ஒரு கூறு. அவ்வளவு மிகப்பெரிய மழை பெய்ததால் எந்த இடத்திலும் ஒரு நிலச்சரிவு ஏற்படலாம் என்பது அறிவியல் நமக்கு சொல்கின்ற ஒரு முக்கியமான ஒரு உண்மை. இந்த பகுதிகளெல்லாம் வல்னரபிள் பிளேசஸ் என்று மாதவ் காட்கில் குழு அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மாதவ் காட்கில் குழு அறிக்கையை கேரளா ஏற்றுக்கொள்ளவில்லை. கஸ்தூரங்கன் குழு அறிக்கையும் கேரளா ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டிருந்து ஒருவேளை இந்த பகுதிகளெல்லாம் சூழலியல் கூறுணர்வு கொண்ட பகுதிகள், எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்ல இருந்து காப்பதற்கு, லேண்ட்ஸ்லைட் தடுப்பதற்கு, குறைந்தபட்சம் நிலை போன்ற நிலச்சரிவுகள் ஏற்பட்டால் அது மக்கள் உயிரிழப்பாக பல்வேறு விஷயங்கள் நாம் செய்திருக்க முடியும். அதாவது ஒரு காலநிலை மாற்றம் கொண்டு வரக்கூடிய பேரிடர் நமக்கு ஒருபுறம் என்றால் அதை எதிர்கொண்டு நம்மை தகவமைத்துக் கொள்ளாமல், அதாவது அடாப்டேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, மிகப்பெரிய நிலச்சரிவுக்கோ மிகப்பெரிய மழைப்பொழிவுக்கோ ஒரு மாநிலமாக நாம் தயாராகாமல் இருப்பதற்கான விளைவை இன்றைக்கு கேரளா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களின் இப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்குள் உள்ளே செல்ல முடியவில்லை என்று அந்த அந்த பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார்கள். கோயம்புத்தூர் அருகிலுள்ள சூலூரிலிருந்து 3 ஹெலிகாப்டர்கள் நிவாரணப் பணிக்காக சென்றுள்ளன. பல்வேறு விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது நிச்சயமாக தடுத்திருக்கக்கூடிய ஒரு பேரிடர் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மழைப்பொழிவை நாம் தடுக்க முடியாவிட்டால் கூட இந்த மழைப்பொழிவால் ஏற்படக்கூடிய நிலச்சரிவை நிச்சயமாக நாம் ஓரளவுக்காவது எதிர்கொண்டு இருக்க முடியும், நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் என்பதை நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்க குறிப்பிட்ட மாதிரி 2015க்கு பிறகு இந்த நிலச்சரிவு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. 2015 இருந்து 22 வரைக்கும் நாட்டில் நடந்த பெரிய நிலச்சரிவுகள் 3782 239 கேரளாவில், அதாவது 59% கேரளாவில் நடந்திருக்கு அந்த 7 ஆண்டுகள்ல. திடீரென்று இது அதிகரிப்பதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுது? ஏன்னா மாஸ் மூவ்மெண்ட் அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற பகுதிகளிலையும் கட்டுமானங்கள் அனுமதி, இது போன்ற விஷயங்கள் இந்த மாதிரியான நிலச்சரிவுக்கு வழிவகுக்குதா? இல்ல, நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கேரளாவுக்கான வருடாந்திர மழைப்பொழிவு, இயர்லி ரெயின்ஃபால் 3000 மில்லிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 300 சென்டிமீட்டர் மழை பெய்யும். இது எப்போ பெய்யும்னா மே கடைசியிலேருந்து ஆரம்பித்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் இந்த மழை பெய்யும். அதாவது தென்மேற்கு பருவமழை, சவுத் வெஸ்ட் மான்சூன் கொண்டு வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு என்பது மே கடைசியில் ஆரம்பித்து செப்டம்பர் 15 கடைசி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு போகும். சில சமயம் அக்டோபர் 1 கூட போகும். ஆனால் இந்த 3000 மில்லிமீட்டர் மழைப்பொழிவில் காலநிலை மாற்றம் தான் எனக்குன்னா மிக குறைந்த இடைவெளியில், இப்போ 2018-19 மிகப்பெரிய நிலச்சரிவு இதே பகுதியில் ஏற்பட்டுச்சு இல்லையா, மல்லபுரம் மாவட்டத்தில் வயநாடு பக்கத்தில் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போதும் சரி, அப்போ பார்த்தீங்கன்னா 1500 மில்லிமீட்டர் மழை கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளில் பெஞ்சுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர் மழை கிட்டத்தட்ட 700 மில்லிமீட்டர் மழை 4 நாள்ல பெஞ்சிருக்கு. ஸோ இதை போன்ற இதே மழைப்பொழிவு ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு 6 மாசத்துல காலத்துல இந்த மழைப்பொழிவு பெஞ்சா பிரச்சனை இருக்காது. ஆனா ஒரே நேரத்துல 30 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் மழை பெய்தால் நிச்சயமாக நிலச்சரிவு ஏற்படும் என்பது அறிவியல் நமக்கு சொல்லுகின்ற ஒரு தரவு. இதற்காக தான் நாங்கள் சொல்கிறோம், தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். மாதவ் காட்கில் குழு அறிக்கையை தமிழ்நாடு இன்னொரு விஷயம் தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது உலகத்தில் மிக பழமையான மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள். அதாவது உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக, மனிதர்கள் அல்ல, உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த ஹார்ட் ராக்ஸ், சார்னோகேட்ஸ் வகை ஹார்ட் ராக், மிக மிக கடின பாறைகள் கொண்ட மலை மேற்கு தொடர்ச்சி மலை. அதில் நாம் முறை தவறிய அல்லது சட்டத்துக்கு புறம்பாக ஏற்படுத்திய கட்டிடங்கள், அதாவது சுற்றுச்சூழலை கவலைப்படாமல் கொண்டு வந்த பல டனல் ப்ராஜெக்ட்ஸ், பல திட்டங்கள், இவை எல்லாவற்றையும் சேர்த்து
இன்னைக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒரு வீக்கான மவுண்டன்ஸாக, ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிலைகுலை செய்யக்கூடிய ஒரு மலைத்தொடராக மாற்றிவிட்டது. அதோட இந்த மழைப்பொழிவு சேரும்பொழுது டபுள் வேமின்னு சொல்லுவாங்க, இரட்டை பேடராக நம்ம ஒரு பக்கம் மழைப்பொழிவு, இன்னொரு பக்கம் வந்து நாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்காமல் போனது என இரண்டும் சேரும் பொழுது இதை போன்ற நிகழ்வுகள் வந்து நிச்சயமாக நிகழும். இது வர முடிய போறதில்லை. இது தொடர்ச்சியாக இதை போன்ற மழைப்பொழிவு வரும்போதெல்லாம் நாம் இதை பற்றி நாம் வந்து பேச போறோம். இத கேரள அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இதுல உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, கொண்டு வர வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன? இல்லை, உடனடியாக செய்ய வேண்டியது நிவாரணப் பணிகள். அங்கே இருக்கின்ற மக்களை எந்த அளவுக்கு மீட்க முடியுமோ, காயம்பட்டவர்களை மருத்துவமனை கொண்டு செல்ல முடியுமோ, அதெல்லாம் இன்று நாளை மறுநாள் செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் நாங்கள் 2019 ஒரு முக்கியமான ஒரு விரிவான ஒரு அறிக்கையை பூல என்பவர் சார்பில் வந்து வெளியிட்டிருப்போம். இதை போன்ற நிலச்சரிவுகளை தடுப்பதற்கு மாதவ் காட்கில் குழு அறிக்கையும் சரி, கஸ்தூரங்கன் குழு அறிக்கையும் திட்டவட்டமாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறார்கள். எந்தெந்த பகுதியில் நீங்கள் வீடு கட்டலாம், எந்தெந்த பகுதியில் நீங்கள் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ் கொண்டு வரலாம், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நீங்க வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோனா நீங்க பாதுகாக்கணும், அங்க ரெசார்ட் இருந்துச்சுன்னா ரெசார்ட் எடுத்துடணும், அங்க வீடு இருந்துச்சுன்னா வீடு எடுத்துடணும். அதுல வந்து எந்த விதமான ஒரு தயக்கமோ ஏதோ வந்து காமிக்கணும் அவசியம் கிடையாது. அப்ப எந்தெந்த பகுதிகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமோ, எங்கெங்க நிலச்சரிவு இருப்போமோ அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், பல்வேறு வழிகாட்டு முறைகளை அதாவது மாதவ் காட்கில் அவர்கள் கால் வைக்காத இடம் கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலை. அதாவது குஜராத்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அது பயணம் போய் இந்த அறிக்கையை தயாரித்து கொடுத்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த அறிக்கையை கொடுத்து. அதன் பிறகு கஸ்தூரங்கன் குழு அமைக்கப்பட்டு அவர்களும் அறிக்கையை கொடுத்து வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் எந்த அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஒன்றிய அரசும் சரி, கேரள அரசும் சரி, கேரள அரசு கடுமையாக எதிர்க்கிறது இந்த அறிக்கைகளை. அப்படி இருந்துச்சுன்னா மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் என்பதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னு அறிவியல் நமக்கு வந்து தெளிவாக சொல்லுது. நம்ம பண்றதில்லை அப்படிங்கிறதான் வந்து பிரச்சனை. இப்போ நிலச்சரிவை பொறுத்த வரைக்கும் சிறிதாக ஆரம்பித்து பின்னர் பெரிதாக அந்த நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அதோட அமைப்பு என்னவாக இருக்கும்? ஏன்னா இப்போ வால்பாறையில கூட நிலச்சரிவு ஏற்பட்டு 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ உடனடியாக தமிழ்நாடு அரசும் இது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளை உள்ள எல்லா மாநிலங்களும் சரி, எல்லா மாவட்டங்களும் சரி, இதை போன்ற நிகழ்வுகளுக்கு நாம் தயாராக வேண்டும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, கேரளாவில் வந்து 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும், தமிழ்நாட்டு பக்கம் வந்து ஒரு 1000-1500 மில்லிமீட்டர் மழை பெய்யும். அவ்வளவுதான் வேறுபாடு ஒழிய மேற்கு தொடர்ச்சி மலைகளை நாம் எந்த அளவுக்கு காயப்படுத்தி எந்த அளவுக்கு வந்து துன்புறுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் துன்புறுத்தி விட்டோம். இப்பொழுது இருக்கின்றவற்றையாவது நாம் பாதுகாத்து, இருக்கின்ற தோட்டங்கள், இருக்கின்ற காடுகள், இருக்கின்ற மரங்கள், இவற்றையாவது பாதுகாத்து இன்னும் நம்ம ரியல் எஸ்டேட்டுக்கோ இல்லை ரெசார்ட் கட்டுறதுக்கோ இல்லை புதிய திட்டங்கள் கொண்டு வரதுக்கோ. இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லவே விரும்புகிறேன். நாங்கள் கடுமையாக நியூட்ரோ திட்டத்தை எதிர்த்து போராடி தடை வாங்கியதற்கான முக்கியமான காரணம் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்க வேண்டும், இதை போன்ற நிலச்சரிவுகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மிக கடுமையான நாங்கள் வந்து போராடி அந்த திட்டத்துக்கான தடையை வந்து வாங்கியிருக்கிறோம். தமிழக அரசும் அதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார்கள். அப்ப நாம வந்து ஒரு திட்டம் இன்டியூஸ்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ், இன்டியூஸ்ட் எர்த்குவேக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது மனிதர்களால் உந்தப்பட்ட நிலச்சரிவுகள், நிலநடுக்கங்கள் சொல்லி ஒரு புது கான்செப்ட்னு சொல்றாங்க. கடந்த 50 ஆண்டுகளா வந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு அழுத்தம் இருக்குன்னா அந்த அழுத்தத்தை வந்து மனிதர்களுடைய செயல்பாடுகளால் அந்த அழுத்தம், அதாவது அந்த பிரஷர் அது வந்து அதிகரித்து அங்க நிலச்சரிவுகளோ நிலநடுக்கங்களோ ஏற்படும் என்பதை இன்டியூஸ்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து சொல்றாங்க. உந்தப்பட்ட நிலச்சரிவுகள் சொல்றாங்க. அதாவது அங்க ஏற்கனவே வந்து ஒரு டேம் இருக்கும், அந்த டேம் வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் அந்த இடத்துல. அதுல வந்து மிகப்பெரிய கடுமையான மழைப்பொழிவு நடக்கும். அதுல நீங்க வேற ஒரு டனல் போட்டீங்கன்னா அதுவே காரணமாக அமைந்துவிடும். ஸோ அப்போ நீங்க வந்து எந்த ஒரு திட்டத்தையும் நீங்கள் வந்து ஒரு காலநிலை மாற்ற பார்வையில், சூழலியல் பார்வையில் அணுகாமல் இருந்த விளைவைத்தான் இன்னைக்கு கேரளா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகம் இதை போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் நாம் சந்திப்போம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு தடவை பார்த்தோம், 77 பேர் உயிரிழந்ததை வந்து நாம் வந்து பார்த்தோம், ஊட்டிக்கு மேல வந்து நாம் வந்து பார்த்தோம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நிச்சயமாக இதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்க வேண்டும். தமிழகமும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. மழைப்பொழிவு அதிகரிக்குமானால் இதை போன்ற நிலச்சரிவுகள் அதிகரிக்கும் என்பதை அறிவியல் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அறிவியல் பூர்வமாக விஷயங்களை பார்த்து அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பூல என்பது கோரிக்கையாக வந்திருக்கிறோம். கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு அரசனுடைய நடவடிக்கை தவறலுடைய ஒரு நீட்சியாக பார்க்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பூலையன் சுந்தரராஜ்.